வழக்கமா பொய்யை மட்டுமே மூலதனமா வச்சு மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் இதுலயே ஒரு பொய்ய சொல்றாரு. எப்படி 10 தோல்வி ஆகும்? நீட்டை ஒழிப்போன்னு சொன்னார். நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார். வெக்கப்படாம பழைய வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா கேவலமான தோல்விகள். ஆர்கே நகர்ல டெபாசிட்டை பறிகொடுத்தது திமுக. எங்களுக்கு தந்த தண்டனை 10 ஆண்டு கால தண்டனை போதாதா? எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கூடாதா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை தமிழகத்து மக்கள் இப்படி புறக்கணிக்கிறார்கள் சொன்னாரா இல்லையா? திமுக காரன் உணவு இருந்தா சூடு சொல்ல இருந்தா அதை யோசனை பண்ணிப்பாரு. இன்றைக்கு நக்கலாக நையாண்டியாக திமிராக ஸ்டாலின் பேசுகிறார் என்றால் இன்னைக்கு அவருடைய பலகீனங்களை மறைப்பதற்காக இன்றைக்கு அவருடைய பதற்றம். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நான் எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு யோகியதை இருந்தா, உனக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தா நீ ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் வருது. நீ முடிஞ்சா தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, வலிமை இருந்தா, கூட்டணி பலமா இருந்தா தேர்தல் களத்துக்கு வா. இந்தியாவிலே நாங்க தான் வழிகாட்டுறோம். எங்களை மாதிரி யார் இருக்காங்க? எங்களை கன்னடாவில கேட்டாங்க, காஷ்மீர்ல கேட்டாங்க, கலிபோர்னியாவில கேட்டாங்க. இதுவா ஒரு ஆட்சியினுடைய சாதனை? எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடி குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 4.25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை 525 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி பிடிச்ச மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் முடிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இன்னைக்கு ஐசியூவில் இருக்கின்ற இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக களமிறங்கி இருக்கிறார். 4.25 வருஷம் இந்த ஆட்சி இருக்கின்ற அகந்தையில் யாரையும் மதிக்காம, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம, ஏதோ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இருமாப்புல மன்னராட்சியை நடத்தி கொண்டிருந்த ஸ்டாலின் இன்றைக்கு தான் மக்களாட்சியை நிறுவுவதற்காக களத்துல வந்திருக்கார். இப்ப கூட அவங்க கட்சி அரசியல் ரீதியா தேர்தலை சந்திக்க இன்னும் தன்னை தயார்படுத்திக்கல. ஆனா ஆட்சி அதிகாரத்தின் அந்த மிச்சம், சொச்சம், எச்சம் இதை வச்சு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. நாள்தோறும் பக்கம் பக்கமா விளம்பரம். எல்லார்கிட்டையும் உங்க கனவை சொல்லுங்க, கனவை சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க உங்க கனவை சொன்னீங்க, அந்த கனவெல்லாம் காணாம போச்சு. அந்த கனவு நிறைவேற என்ன செஞ்சீங்க? 4.25 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இந்த 4.25 வருஷத்துல என்ன செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், செய்யாததெல்லாம் 2O செய்வோம்னு சொல்றாரு. எது செஞ்சீங்கன்னா அதை சொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை. ஏதாவது செஞ்சிருந்தா தானே தைரியம் வரும், சொல்ல முடியும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மிக தெளிவா சொல்றாரு, வாங்க ஒரு மேடை போடுங்க, எந்த இடம் சொல்லுங்க, நான் வரேன். நான் எந்த துண்டு சீட்டும் இல்லாம அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது செய்த சாதனைகளை பட்டியலிடுறேன். நீங்க இந்த 4.25 வருஷத்துல என்ன செஞ்சன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு திட்டம், மக்களுக்கு பயனுள்ள திட்டம், மக்கள் ஏற்றுக்கொண்ட திட்டம், அல்லது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த ஏதாவது ஒரு நிரந்தரமான திட்டம், எதையாவது ஒண்ணு சொல்லுங்க.
இதை கேட்டா ஸ்டாலின் அதை பத்தி பேசுறது இல்லை. இன்றைக்கு மேடையில் விவாதிக்க வாங்கன்னு சொல்றாரு. இன்னும் எத்தனை பேரை வேணா கூட கூட்டிட்டு வாங்க, எவ்வளவு துண்டு பேப்பரை வேணா தேடிக்கிட்டு வாங்க, உங்களோடு வாதிக்க நான் தயாரா இருக்கிறேன். இந்த ஆட்சியினுடைய அநியாயங்களை, அக்கிரமங்களை, அவலங்களை நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்கன்னா அதுக்கு பதிலே சொல்லாத ஸ்டாலின் புதுசா ஒரு ஏதோ ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சது போல ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காரு. என்ன அவதூறுன்னா 10 தோல்வி பழனிசாமியா. இது எப்படி ஸ்டாலின் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்போட பேச வேணாவா? ஒரு நாகரிகமா பேச வேணாவா? வழக்கமா பொய்யை மட்டுமே மூலதனமா வச்சு மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் இதுலயே ஒரு பொய்ய சொல்றாரு. எப்படி 10 தோல்வி ஆகும்? 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது. 75 கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தேர்தலில் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் ஒரு 2.5%, 2.25% தான். ஆனா ஸ்டாலின் பொய்யான வாக்குறுதிகள், போலியான வாக்குறுதிகள் 525 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அன்னைக்கு அரசு ஊழியர்களிலிருந்து, ஆசிரியர்களிலிருந்து எல்லாருடைய கோரிக்கைகளையும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியா சேர்த்து இதை திமுக செய்யும்னு சொன்னார். நீட்டை ஒழிப்போன்னு சொன்னார். நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார். கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் தருவோம்னு சொன்னார். பள்ளி மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னார். இப்படி அடுக்கடுக்கான வாக்குறுதி. பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றீங்களான்னு கேட்டா இவ்வளவு நேரம் காலந்தாழ்த்திட்டு கடைசியில குழு அமைச்சேன், கூடி பேசணும்னு சொல்லிட்டு இப்போ புதுசா உத்தரவாத ஓய்வூதிய திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டம் என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஆசிரியர்களுடைய சம்பளத்திலிருந்து 10% பிடிக்கக்கூடாது, பிடித்தம் செய்வதுதான் புதிய ஓய்வூதிய திட்டம். அப்படி பிடிச்சம் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வழங்கியதை போல கொடுக்கணுன்றதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்கின்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய கேள்வி. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நாங்க 10% தான் பிடிப்போம், பிடிச்சி புதிய ஓய்வூதிய திட்டத்துல மொத்தமா கொடுக்குறாங்க, நாங்க அதை மாசம் மாசம் உங்களுக்கு வட்டியா கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம்னாங்க. இன்றைக்கு 31ஆம் தேதி இவங்க சொன்ன உறுதி அளிக்கப்பட்ட உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்ததா சொல்லிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இந்த 31ஆம் தேதி 500 பேருக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு எதை கொடுக்க போறீங்க? இன்றைக்கு அவர்கள் பணி நிறைவு செய்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி அவர்களுக்கு மொத்தமாக அந்த தொகையை தரணும். நீங்க அளிச்சிருக்கின்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா தர முடியாது, அவங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் தரணும். இதுல அந்த அரசு ஊழியர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியாம அவங்க பணி ஓய்வு பெற்று இன்றைக்கு தங்களுடைய பணிகளை நிறைவு செய்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியாத அந்த ஜாக்டோ ஜியோ, அந்த ஜியோ, இந்த ஜியோன்னு நீங்க கொடுக்குற உத்தரவாதத்தை நம்பி உங்களுக்கு அல்லக்கைகளாக மாறி அரசு ஊழியர்களை காட்டி கொடுத்து உங்களுக்கு இனிப்பு ஊட்டிட்டு போனவங்கெல்லாம் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அரசு ஊழியர் சங்கம் மக்கள்கிட்ட, ஆசிரியர்கிட்டையோ அரசு ஊழியர்கள்கிட்டையோ பதில் சொல்ல முடியாம பதுங்கி தலைமறைவாயிட்டாங்கன்னு இன்னைக்கு அவங்கள தேடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றும் சொன்னீங்க, அது எங்கன்னு அவங்க கேட்குறாங்க.
அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஸ்டாலின், நீங்க கனவு காணுங்க, உங்களுக்கு கதை சொல்றேன்றாரு. எந்த கனவு காண போறாரு? இன்னைக்கு எதையுமே சொன்னதை செய்ய வக்கில்லாத, துப்பில்லாம, அதை விட அதுக்கு பதில் சொல்ல முடியாத, பதுங்கி பம்மி ஐசியூல பதுங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி, இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர், அமைச்சர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகியது இருக்கு? 10 தோல்வியா? 2021 அடுத்து இப்ப தேர்தல், வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு பிறகு இந்த தேர்தலை சந்திக்க போறோம். இந்த 5 வருஷத்துல என்ன 10 தோல்வி வந்துருச்சு? 2001 எதிர்கட்சியா கூட திமுக வரலையே. அன்னைக்கு பரிதாபமான தோல்வி, படுதோல்வி, கேவலமான தோல்வியை சந்தித்த திமுக 10 வருஷத்துல எழுந்துக்க முடிஞ்சுதா? 2021 வரைக்கும் திமுக எத்தனை தோல்விகளை சந்திச்சது? எத்தனை தோல்விகள் திமுகவுக்கு? வெக்கப்படாம பழைய வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா கேவலமான தோல்விகள். ஆர்கே நகர்ல டெபாசிட்டை பறிகொடுத்தது திமுக. ஏதோ பெரிய வீரனை போல பேசுறீங்களே. இன்னைக்கு புரட்சி தமிழரை பார்த்து நீங்க சொல்ற ஸ்டாலின் அவங்க அப்பாவை பத்தி நினைச்சு பார்க்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு வேணா ஸ்டாலின் அரசியல் தெரியாம மைனரை போல உலா வந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அன்னைக்கு என்ன நிலைமை? இதே கருணாநிதி 1984 தேர்தல் என்ன போல மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சாரு? எங்களுக்கு தந்த தண்டனை 10 ஆண்டு கால தண்டனை போதாதா? எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கூடாதா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை தமிழகத்து மக்கள் இப்படி புறக்கணிக்கிறார்கள் சொன்னாரா இல்லையா? திமுக காரன் எவனாவது இருந்தா, சூடு சொர்ண இருந்தா அதை யோசனை பண்ணி பாருங்க. கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேர்தல் களத்தில் சந்திக்க முடியாமல் தேர்தல் களத்தில் போய் புலம்புனாரா இல்லையா? கெஞ்சினாரா இல்லையா? நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், உங்க கைய பிடிச்சிட்டு கேட்கிறேன், நான் உங்களுக்கு கட்டுமரமா இருக்கிறேன், நான் கடல்ல போட்டாலும் நான் கடல்ல மிதந்து உங்களுக்கு கட்டுமரமா சேவை செய்வேன்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அதெல்லாம் ஸ்டாலினுக்கு மறந்து போச்சா? புரட்சி தமிழர் இன்னைக்கு இந்த 5 ஆண்டு கால, அதுவும் மிகப்பெரிய தோல்வி இல்லை. இன்னைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா தான் இருக்கு. திமுக போல படுதோல்வியை சந்திக்கல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இன்றைக்கு ஏதோ ஏகடியம் பேசுவதாக இக்காலம் விட்டு இன்றைக்கு நக்கலாக, நையாண்டியாக, திமிராக ஸ்டாலின் பேசுகிறார் என்றால் இன்னைக்கு அவருடைய பலகீனங்களை மறைப்பதற்காக இன்றைக்கு அவருடைய பதற்றம். இந்த ஆட்சி பறிபோக போகுது. எப்படி ராஜபக்சே ஆட்சி இழந்ததற்கு பிறகு எந்த சிங்கள இனவாதத்தை உருவாக்கி அந்த சிங்கள இன வெறியர்களால் தமிழ் மக்களை அழித்து, தமிழர்களை கொன்று குவித்து, தமிழர்களுடைய எழுச்சியை, தமிழர்களுடைய போராட்டத்தை, தமிழர்களுடைய முயற்சியை, தமிழ் மக்களுடைய வீரத்தை அவர்கள் அன்னைக்கு ராஜபக்சே சூறையாடி அவர்களை நயவஞ்சகமாக கொன்று குவித்து அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி விட்டதாக இருமாப்போடு இருந்து சிங்கள இனவெறிவாதத்தை உருவாக்கிய ராஜபக்சேக்கு என்ன நிலைமை? அவருடைய அலரி மாளிகையில அவர் வாழ முடிஞ்சுதா? அந்த மக்கள் எந்த சிங்கள இனவாதத்தை உருவாக்கினாரோ, சிங்கள மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதாக அவர்களுடைய குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சியை நிலைநிறுத்த முடியும் நம்பினாரோ அந்த சிங்கள மக்களே அவரை விரட்டி அடிச்சாங்களா இல்லையா? அவர் அந்த நாட்டுல மிக அவமானகரமாக, பரிதாபமாக அந்த மக்கள் அவரை இன்றைக்கு என்ன நிலையில வச்சிருக்காங்க. அதே நிலைமை ஸ்டாலினுக்கு வர மறந்துடக்கூடாது. இன்றைக்கு மக்களை, ஜனநாயகத்தை ஏதோ இவங்க என்னவோ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு இன்னைக்கு இருமாப்போடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கடந்த தேர்தலில் மிக ஒரு 2-3% அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்ததுனால இவர் என்னவோ 10 தோல்வி 15 தோல்வின்னு கணக்கு போட்டுட்டு எவனோ எழுதி கொடுக்கறத வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. 10 தோல்வி எப்படி வரும்? நீ ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நான் எல்லாத்திலையும் தெரியும். உனக்கு யோகியதை இருந்தா, உனக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தா நீ ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு ஏன் ஸ்டாலினுக்கு பயம்?
இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் ஊராட்சிகள் இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஊராட்சி ஒன்றியங்களில் தலைவர் இல்லை. ஏன் ஸ்டாலினுக்கு நடத்துற தைரியம் வரல? ஏன் தெம்பு இல்ல? யோகியதை இல்ல? இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்திருந்தா ஸ்டாலினுடைய லட்சணம் தெரிஞ்சிருக்கான். சரி, உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்த முடியுதா? இந்த 4.25 வருஷத்துல கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துனீங்களா? ஏன் நடத்த முடியல? நடத்தினா உங்க சாயம் வெளுத்துரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதை சந்திப்பதற்கு சமாளிப்பதற்கு முடியாம இன்னைக்கு தேர்தல் நடத்தாம கோழையாக பதுங்கி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தேர்தலை பற்றி வெற்றியை பற்றி பேசலாமா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு கூட கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தேர்தலை சந்திப்பதற்கு ஸ்டாலினால் முடியுமா? இன்னைக்கு கூட காங்கிரஸ் எட்டி எட்டி உதைக்குது. அவங்க காலை கழுவி தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காங்கிரஸை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் காரி காரி துப்புறாங்களே. அவங்களுடைய இன்னைக்கு இந்த ஆட்சியை பற்றி ஸ்டாலினுடைய இந்த எங்களுக்கு 40 சீட்டு கொடுத்து ஆகணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்களே. அவங்கள சமரசப்படுத்த உங்களை முடிஞ்சுதா? உங்களுக்கு எடுபடியா இருக்கிற செல்வ பெருந்தகையை வச்சுக்கிட்டு நீங்க தலைமை பதவி கையில இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு, அதனால காங்கிரஸ்ல முடிவு எடுப்போம்னு சொல்றாங்களே. உங்களுக்கு தைரியம் இருந்தா காங்கிரஸ் கேட்கிற இடத்த தர முடியாதுன்னு சொல்றீங்களா? சொல்ல முடியுமா? இதை விட வெக்கங்கெட்டு போய் சிதம்பரம் ஒருத்தர் முன்னாள் நிதியமைச்சர் இன்னைக்கு பாவம் வழக்குகளை சந்திச்சுட்டு இன்னைக்கு வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் இன்னைக்கு அவர் சொல்றாரு காங்கிரஸ் கட்சியை பத்தி, செல்வ பெருந்தகை சொல்றாரு 6 கட்சி அமாவாசை. அவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்கு எப்பவுமே கேட்டது இல்லையா. 2006 திமுக 93 இடங்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரசினுடைய ஆதரவோடு ஆட்சியில இருந்தது. அந்த 5 வருஷம் காங்கிரஸ் தயவழியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவழியும் திமுக ஆட்சி நடத்துச்சு. அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு அறிக்கையிலையும் காரி துப்புனாங்க. மைனாரிட்டி திமுக அரசு, மெஜாரிட்டியே இல்லாம ஆட்சி நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற கட்சி தலைவராக அன்றைக்கு தேர்ந்தெடுத்து சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவர் மறைந்த மரியாதைக்குரிய சுதர்சனம். அந்த தேர்ந்தெடுத்தது முதல் அவரை தேர்ந்தெடுத்தவுடன் அவர் போட்ட தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி போட்ட முதல் தீர்மானம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது. இன்னைக்கு அன்னைக்கு செல்வம் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாரு, அதனால அவருக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டி சுதர்சனம் போட்ட முதல் தீர்மானம் ஆட்சியில் பங்கு. இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தீர்மானம். என்ன காங்கிரஸ் கட்சியில யாராவது இருந்தா எடுத்து பார்த்து பேசுங்க. முதல் தீர்மானமே அதுதான். அவங்களும் 5 வருஷம் கேட்டு கேட்டு சுதர்சனமும் இடையிலேயே மறைந்தாங்க. கடைசி வரைக்கும் கேட்டா பாண்டிச்சேரியில நீங்க ஆட்சி நடத்துங்க, இங்க அங்க தவிட்டையும் அரிசியும் போட்டு கலந்து உமிய வச்சுக்கிட்டு உமியும் அரிசியும் சேர்த்து கலந்து ஊதி சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இருந்த திமுக இன்னைக்கு தோல்வியை பற்றி பேசலாமா? எத்தனை முறை நீங்க பாதாளத்துல விழுந்திருக்கீங்க? தோல்வியை பற்றி நீங்க பேசலாமா? இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் வருது. நீ முடிஞ்சா தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, வலிமை இருந்தா, கூட்டணி பலமா இருந்தா தேர்தல் களத்துக்கு வா. நேரடியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மா காலத்து சாதனை கூட வேண்டாம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் 4.5 வருஷத்துல செஞ்ச சாதனையை நாங்க சொல்ல தயாரா இருக்கோம். புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் சொல்ல தயாரா இருக்காரு. அதை சொல்லி ஓட்டு கேட்டு இருக்காரு. நீ 4.5 வருஷத்தை 4.25 வருஷத்துல 5 வருஷத்தை முடிக்க போற, என்ன செஞ்ச சொல்லு. இன்னைக்கு 60-70%
மின்சார கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்கீங்க, சொத்து வரிய அளவில்லாம உயர்த்தி இருக்கீங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி இருக்குங்க, பால் விலையை உயர்த்தி இருக்கீங்க. இன்னைக்கு விலைவாசிகள்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இன்னைக்கு மக்கள் அவதிப்படுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதை கட்டுப்படுத்துற துப்பு இல்லை, வக்கு இல்லை, இந்த ஆட்சிக்கு திறன் இல்லை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி வீடு வீடா போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த வாங்கின பொருளின் விலையும் இன்னைக்கு இருக்கிற பொருளின் விலையும் ஒப்பிட்டு அவங்க பட்டியல் போட்டு கொடுக்குறாங்களா? அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களால முடியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா? பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு திமுக காரங்கள்லாம் இன்னைக்கு கற்பழிக்கிறதுல யாரு சிறந்தவர்னு போட்டி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அரசு கல்லூரியில ஒரு கேண்டீன் நடத்துற ஒரு திமுக காரன் ஒரு பெண்ணை 20 நாளா வச்சு வன்புணர்வு அவன் செஞ்சது இல்லாம அவனுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் விருந்தாக்கி இருக்கான். அந்த பொன் பொறுத்து அவங்க ஏழ்மையை கருதி வேலைக்கு வந்தா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தரன்ட்டு 20 நாளா அந்த சம்பளத்தையும் கூட கொடுக்காம, இதை கேட்டா மா சுப்பிரமணியம் சொல்றாரு, அப்படியா எனக்கு தெரியாத. இத்தனைக்கும் அவர் தொகுதி வெக்கம் வேணாம். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து தப்பிச்சு வந்ததே பெரும்பாடுன்னு சுப்பிரமணியம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல 2வது சம்பவம் அவருடைய தொகுதியில. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தலைநகர் சென்னையில இன்றைக்கு ஒரு ஏழ்மையை அவர்கள் உழைத்து அந்த ஏழ்மையிலிருந்து விடுபட விரும்புகின்ற ஒரு பெண்ணை இன்றைக்கு வேலை தரன்ற பேர்ல 20 நாளா அவங்களுக்கு கூலியும் தராம வெறும் சோத்தை போட்டு அவங்களை கற்பழிச்சிருக்கீங்கன்னா இது என்ன? அதுக்கு திமுக பிரமுகர் இன்னைக்கு அதை செஞ்சிருக்காரு. அதுக்கு வக்காலத்து வாங்கி இந்த ஒரு ஆட்சியா? ஒரு யாருக்காவது பயம் இருக்கா? போலீஸை பார்த்து யாராவது பயப்படுறாங்களா? இன்னைக்கு பெரிய வீரம் போல ஸ்டாலின் பேசுறாரு. அவருக்கு ஒரு மனிதாபிமானம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு டிஜிபி நியமிக்க முடிஞ்சுதா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் காரி துப்புறாரு. கொஞ்சமாவது சொர்ணம் இருந்தா அது செய்வீங்கல்ல. இதை விட வெட்கக்கேடு கவர்னர் காரி துப்புறாரு. கவர்னர் எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? இன்னைக்கு அரசியல் சட்டமாவது இன்னைக்கு திமுக காரனுக்கு தெரியுமா? இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்படி முதலமைச்சருக்கு காலையிலும் மாலையிலும் போதோ அது போல கவர்னருக்கு ஒவ்வொரு நாள் மாலையிலும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அனுப்பப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறையால். உளவுத்துறையினுடைய பணிகள் அது ஒண்ணு. உளவுத்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அன்றைக்கு நிலவரம் ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. அதை அவர் சொன்னா எப்படி சொல்லலாம்னா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் கவர்னருக்கு அனுப்பப்படுதா இல்லையா? அதையாவது இந்த திமுகவில் இருக்கிற அறகுறைகளுக்கு தெரியுமா? அவர் கவர்னர் எப்படி சொல்லலாம்னா கவர்னருக்கு அனுப்பாம இருங்க பாப்போம். சிந்திச்சு பாருங்க. நான் இன்னும் சொல்ல போனா கவர்னர் இந்த மாநிலத்தினுடைய நிர்வாக தலைவர். ஸ்டாலினுக்கு இன்னைக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க அப்பா கருணாநிதிக்கு தெரியும். 1976ஆம் ஆண்டு 1900 கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறார். 71ல வெற்றி பெற்று இருமாப்போடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து வெளியேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட நேரம். 76ல திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டது. யார் கலைச்சாங்க? எப்படி கலைச்சாங்க? காங்கிரஸ் கட்சி கலைச்சது, பிரதமர் இந்திரா காந்தி கலைச்சாங்கன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருடைய ரிப்போர்ட்ல கலைச்சாங்க? அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்தவர் கே ஷா. இந்த லட்சத்துல வேற அவர் பெருமையா சொல்லுவாரு, கலைஞர் கருணாநிதி ஷா, காக்கா ஷான்னு சொல்லி அவர் மேடையிலேயே பேசுவாரு.
அந்த அளவுக்கு திமுகவோட நெருக்கமா இருந்தார், கருணாநிதியோட இணக்கமா இருந்தார். இவர் இருக்கிறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு இருமாப்போட கருணாநிதி இருந்தார். ஆனா அந்த கே ஷாவை மத்திய அரசு, இந்திரா காந்தி அரசு டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. டெல்லிக்கு 28ஆம் தேதி, செப்டம்பர் 28 நினைக்கிறேன், ஜனவரி 28 நினைக்கிறேன். ஜனவரி 28 டெல்லிக்கு போறார் கே ஷா. அவர் போறதுக்கு முன்ன இங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி சிறந்த ஆட்சி நடத்துறாரு, நல்ல ஆட்சி நடத்துறாருன்னு சொல்லிட்டு போனாரு. டெல்லியில உட்கார வச்சு அவங்க ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கல்யாண சுந்தரம், அன்றைய நாடாளுமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த அறிக்கைகள்லாம் காட்டி ஒரு அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஓம் மேத்தா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்றாரு. அதுல கையெழுத்து போடுன்னு கவர்னர் கிட்ட சொல்றாரு. அவர் கையெழுத்து போட்டு தராரு. அதை வச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவர் டெல்லியில கவர்னர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டின் கவர்னர் ஆலோசகராக 2 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். பி.கே. தவே, ஆர்.பி. சுப்பிரமணியம் 2 பேரை ஆளுநருடைய ஆலோசகர்களாக நியமிச்சு அவங்க இங்க இருக்க சொல்லியே அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. கவர்னர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே மத்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களுக்கும் ராணுவம் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு கருணாநிதி அரசு கலைக்கப்பட்டது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்கு காரணம் கவர்னர் கொடுத்த அறிக்கை. இது எல்லாம் தெரியாம இன்னைக்கு என்னவோ இவங்க வீராதி வீரர், சூராதி சூரர்ன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை தேர்தலாக சந்திக்கிறது. நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு. நாங்க எந்த இடையூறும் செய்யல. அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் நாங்க சொன்னோம். ஆனா 4.25 வருஷம் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம மக்களை வஞ்சித்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில கொண்டு வந்த திட்டம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் செயல்படுத்திய திட்டம் எல்லாத்தையும் முடக்கிட்டு இன்னைக்கு கூட அம்மா உணவகம், அந்த உணவகத்துக்கு இன்னைக்கு சென்னை மாநகராட்சி தர வேண்டிய பணம் திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கத்துக்கு தராதனால, அங்க பொருளெல்லாம் வாங்கி அதை தராதனால இன்னைக்கு அந்த கூட்டுறவு சங்கம் செயல்பட முடியாத நிலையில் இருக்கு. இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணமா? அம்மா உணவகத்தையும் சரியா செயல்படுத்தல. ஆனா அதை சொல்லி வாங்கின பொருட்களுக்குரிய மாத தவணை தொகைகளை தரவே இல்லை. அதனால அந்த திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கம் இன்னைக்கு செயல்பட முடியாத நிலைக்கு போயிருக்குன்னு செய்திகள் சொல்லுது. நீங்க எதை உருப்படியா செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாள்தோறும் ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இன்னைக்கு எல்லா வகையான இன்னைக்கு இவங்க உருவாக்கின அம்மா மினி கிளினிக் திட்டத்தை எடுத்து இல்லந்தோறும் மருத்துவம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த ஊழியர்கள் மொத்த பேர் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து. இன்னைக்கு இவங்க கருணாநிதியினுடைய பெருமையை உலகத்துல நிலைநிறுத்ததுக்காக கருணாநிதி பல்நோக்கு மருத்துவமனை, இன்னைக்கு அந்த மருத்துவமனையில் இருந்த ஊழியர்லாம் எங்களை பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. நீங்க யாருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? குறைஞ்சபட்சம் உங்க அப்பாவினுடைய கனவாக நிறைவேற்றினீங்களா? நான் கேட்கிறேன், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் என்ற வகையில் ஆவடிக்குமார் கேட்கின்ற கேள்வி, உங்க ஆட்சி ஒரு செயல்பட்ட ஆட்சி, சிறந்த ஆட்சி, உங்க நினைச்சதை செஞ்ச ஆட்சி, வாக்குறுதிகளை நிறைவேற்றின ஆட்சினா நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம், உதாரணம் காட்ட வேண்டாம். உங்க அப்பா பேர்ல கும்பகோணத்துல பல்கலைக்கழகம் திறப்பேன்னு சொன்னீங்களே, திறந்தீங்களா? அதுக்கு தொடக்க விழாவுக்கு நாள் குறிச்சு கும்பகோணம் போனீங்க. உங்களால அடிக்கல் நாட்ட முடிஞ்சுதா? திறந்து வைக்க முடிஞ்சுதா? உங்க அப்பா பேர்ல பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு சட்டமன்றத்தில் உருவாக்கிய மசோதாவை செயல்படுத்த முடியாத நிலையில் ஒரு கையாலாகாத பொம்மை அரசு ஸ்டாலின் அரசு. நீ என்ன மற்றதை போய் நிறைவேற்ற போற? கேட்டா கவர்னர் வேந்தரா இருக்க கூடாது, முதலமைச்சர்
புரட்சி தலைவி அம்மா இதுக்கு ஏற்கனவே வழிகாட்டிருக்காங்க. கவின் பல்கலைக்கழகத்துல புரட்சி தலைவி அம்மா வேந்தராக முதலமைச்சராக நியமிச்சு இன்னைக்கு அது செயல்பட்டு இருக்கா இல்லையா? அந்த தெளிவு, அந்த தைரியம், அந்த துப்பு, அந்த திராணி ஏன் ஸ்டாலினுக்கு இல்ல? இன்னைக்கு எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல வேந்தர் துணைவேந்தர் இல்லாம இருக்கு. இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம் உள்பட எத்தனை பல்கலைக்கழகம் சீரழிட்டு இருக்கு. இதையெல்லாம் கேட்டா என்னவோ திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவக ஆட்சியை வச்சுக்கிட்டு இந்தியாவிலே நாங்க தான் வழிகாட்டுறோம், எங்களை மாதிரி யார் இருக்காங்க, எங்களை கன்னடாவில் கேட்டாங்க, காஷ்மீர்ல கேட்டாங்க, கலிபோர்னியாவில் கேட்டாங்க. இதுவா ஒரு ஆட்சியினுடைய சாதனை? இன்னைக்கு கேட்டா தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்காங்க. என்ன முன்னேற்றம்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்களின் வழியாக, அவர் நடத்திய அந்த தொழில் முனைவோர் மாநாடுகளின் வழியாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு அந்த போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்ததுனால இன்றைக்கு புள்ளி விவரம் கூடி இருக்கு. ஆனால் தொழில் வளர்ச்சி இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு? 6வது இடம். முதலிடத்துல ஆந்திரா. தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பாஸ்கனா இருந்தாலும், கூகுள் நிறுவனமாக இருந்தாலும் எல்லாம் பக்கத்துல இருக்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு இந்தியாவிலே முதல் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் முதல் இடம் ஆந்திரா, 25.4%. தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? 4.6%, 6வது இடம். இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த மீடியா மாபியாக்களை வைத்துக் கொண்டு அள்ளக்கைகள் எல்லாம், அதுக்கு முன்ன கொலை செய்வதற்கு அடியாட்கள் வச்சிருப்பாங்க, கூலி பட்டாளம். இப்போ இவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த கூலி பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இது உண்மை இல்லை. இவங்களுடைய சாயம் தேர்தல் களத்துல தெரியும். அதை சந்திப்பதற்குரிய திராணி, தெம்பு, ஆற்றல், அருகதை, கூட்டணி எதுவும் இல்லாத இன்னைக்கு கலங்கி போய் ஸ்டாலின் ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. அவர் எதை வேணா பேசலாம், ஆனா எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்குரிய எந்த தகுதியும் ஸ்டாலினுக்கு இல்லை. அவருடைய யோகியதை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அவர் அரசியலா பண்ணணும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சித்தால் அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை எச்சரிக்கையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க.